தங்கள் சுயநலத்திற்காக மக்கள் நீதி மய்யம் கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் நிர்வாகிகள். முன்னாள் நிர்வாகி பரபரப்பு குற்றச்சாட்டு. மக்கள் நீதி மய்யம் கட்சியில் மேட்டூர் நகர முன்னாள் செயலாளராக பொறுப்பில் இருந்தவர் ஜோதிரத்னம். அவர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், என் பெயர் ஜோதிரத்னம், மேட்டூரில் வசித்து வருகிறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியை கமல் அவர்கள் தொடங்கினார். கமல் என்ற மனிதரின் உழைப்பும் அறிவாற்றலும் கண்டிப்பாக நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையில்தான் நானும் மேட்டூர் நகர செயலாளராக என்னை போன்ற பலரும் இந்த கட்சியில் இணைந்தோம். ஆனால் நான் சந்தித்ததோ ஒரு பேரழிவைத்தான். மக்கள் நீதி மய்யம் கட்சியில் கமல் சாருக்கு அடுத்த நிலை பொறுப்பில் அரசியல் பணியாற்ற வந்தவர்களில் முக்கியமானவர்கள் மௌரியா மற்றும் அருணாச்சலம். உயர் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்ட ஒருவரும் வக்கீல் பொறுப்பில் இருக்கும் ஒருவரும் அரசியல் பணிக்கு வரும்பொழுது அவர்களிடம் கட்சியை ஒப்படைத்தால் அவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்களே, ஆனால் அது கட்சி எப்படி அழிவுக்கு செல்லும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த மக்கள் நீதி மய்யம். இவர்கள் கட்சியில் உள்ளவர்களுடன் ஒருங்கிணைந்து எப்படி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படை அறிவை கூட பெற்றிருக்கவில்லை. மாறாக இவர்களின் கீழ் உள்ளவர்களிடம் சர்வாதிகார போக்கை கடைபிடித்ததால் தான் மக்கள் நீதி மய்யம் கட்சி இந்த நிலையை அடைந்தது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை செய்தியாளர்கள் முன் வைத்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜோதிரத்னம். நான் டிசைன் என்ஜினியராக இருக்கேன். மக்கள் நீதி மையத்தில் மேட்டூர் நகர செயலாளராக பொறுப்பு வாங்கி நான் செயல்பட வந்தேன். எனக்கு பொதுவாக அரசியல் விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஏதோ நல்லது பண்ணலான்றதுக்கோசரம் வந்தேன். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கட்சியில் மெயினான அந்த மௌரியா, அருணாச்சலம், ஸ்நேகன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் செயல்பட ஆரம்பிக்கவுமே அவங்களுக்கு பிடிக்கல. அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக்கில் தான் எல்லாம் செயல்படுறாங்களே வெளியே நம்ம செயல்பாட்டை அவங்க எந்த விதத்திலும் ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு அளவுக்கு மேலே பண்ணால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மௌரியா சார் ஐஜியாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கனெக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற பெண்களை விட்டு இல்லை மற்ற ஆட்களை விட்டு பொய்ப்பழி போட்டு சட்டவிரோதமாக எங்களை கட்சியை விட்டு நீக்கிறதுனா இந்த வேலையை தான் செஞ்சிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுனால கட்சிக்குள்ளார யாருமே இல்லாமல் இப்போ 0 நிலமையில் இருக்குது. இப்போ மேட்டூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பூத்து 500 பூத்து இருக்குது. அப்படின்னா அதில் 5 பேர் கூட கிடையாது. இதே நிலமை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இவங்க கமல் சாருன்றது ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிற மனுஷங்கிட்ட இவங்க கிட்ட அவர் ஒப்படைச்சதுனால இவங்க அந்த கட்சியை வழி நடத்த தெரியாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சௌகரியமாக என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் நான் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னா, எதிர்த்து கேட்குறப்ப என்னை பொய்ப்பழி போட்டு தூக்கினது இல்லாமல் என்னை ஜெயிலையும் தள்ளிட்டாங்க. ஆளுங்களை வச்சு அடித்து இது விஷயமாக நான் கேஸு எல்லாமே நடந்து ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டேன். எல்லா விஷயமும் இவங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக பண்ணது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட போய் சொன்னால் அவங்க அதை சட்டம் பண்ணுறதே கிடையாது. என்னென்னா கமல் சார் பார்த்துப்பாருன்னு இவங்களோட வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இப்போ இந்த எலெக்ஷனில் கமல் சார் இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்கிறாரு டிஎம்கே கிட்ட. அப்படி கேட்டிருக்கிறப்ப மௌரியா சார், ஸ்நேகன், அருணாச்சலம், செந்தில் ஆறுமுகம், தங்கவேலு இவங்க தான் மெயின் லெவலில் இருக்கிறாங்க. இவங்க யார் தேர்தலில் நின்று போட்டிட்டாலும் அவங்க மக்களுக்கு எதிராக, அதாவது கட்சிக்கு எதிராக என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்றத நான் கமல் சாருக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். என் மீது என்ன குற்றச்சாட்டுனா, கட்சியில் ஏற்கனவே இருந்த ஒரு பெண்ணில் பாலியல் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன், பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வச்சு எஸ்பி ஆஃபீஸில், சேலம் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்க வைக்கிறது. இவங்க ரோலில் வரமாட்டாங்க. இவங்கள வச்சுட்டு பண்ணிடுவாங்க. ஆனால் பண்ணுறது பூரா இவங்க தான். ஒரு கட்சின்றது வளர்ச்சியை நோக்கி இருக்கணுமே வெளியே இந்த மாதிரி செயல் இவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறவங்களை இப்படி தூக்கிட்டு இருக்கிறனால தான் இன்றைக்கி கட்சி 0 நிலமையில் இருக்குது. இது கமல் சாருக்கு சுத்தமாக கட்சியில் முன்னெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க சார், மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், அனுஷியான்றவங்க அந்த தொகுதியில் மாவட்ட செயலாளராக இருந்தவங்க. அப்போ கமல்ன்ற மனுஷருக்கு கிட்டத்தட்ட உலகம் பூரா ரசிகர்கள் அவங்கெல்லாம் இருக்கும். வெளிநாட்டு மக்கள்கிட்டலாம் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், பிடிக்கிறோம் அப்படின்னு ஃபண்டு கலெக்ட் பண்ணி இவங்க சொந்த செலவுக்கு வச்சுக்கிட்டாங்க. சார் அமௌண்ட்டுன்றது இவங்க ஒரு நர்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க சார்.
நர்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து கிட்டத்தட்ட 20-30 பெண்களை வச்சு தான் பெண் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நடத்துகிறாங்க. அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நிறுத்தி ஏதோ கட்சிக்காக செயல்படுற மாதிரி காமிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி கமல் சார் கட்சி வருது, நம்ம ஒரு நல்லது பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறையா உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அது நமக்கு வெளியில் சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் சொல்ல கேட்கவும் தான், இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம கட்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்னா நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு கேட்க போக தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து நான் குடும்பத்திலே இல்லைங்க சார். ஒரு ஏற்கனவே இருந்த பிரச்சனை எனக்கும் என் மனைவிக்கும் இருந்த பிரச்சனையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பாலியல் குற்றம் அது இதுன்னு சொல்லும் டோட்டலாக என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இது விஷயமா என் பொண்ணே கூட கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து இப்படிலாம் பண்ணுறீங்களே நியாயமாக இருக்கா, உங்களோட சௌகரியத்துக்கு வந்து ஒரு குடும்பமே நாசமாகுதுன்னா அது அவங்க சட்டையே பண்ணுறதில்ல. கமல் சார்கிட்ட கொண்டுட்டு போனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, தவறாக இதே மாதிரி சொல்ல, இது மாதிரி கிட்டத்தட்ட கட்சியில் எல்லாரையுமே அப்படி தான் நீக்கியிருக்கிறாங்க. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷங்க, அவ்வளோ தூரம் நாட்டில் தெரிஞ்ச மனுஷங்களுக்கு இன்றைக்கி கட்சியில் ஒருத்தருமே இல்லைன்றதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களோட செயல்பாடு இவ்வளோ மட்ட ரகமாக இருக்கிறதுனால தான் இருக்குது. ஆனால் இது தெரியாமல் அவர் வந்து 5 சீட்டு கொடுங்க 10 சீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட சட்ட விரோதங்கள் தான். அப்படின்றக்கிறப்ப இவங்க ஏதாவது கட்சிக்கு தேர்தலில் நின்னாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்கன்றதை நான் பொது வெளியில் எடுத்து சொல்லி அவங்கள நிற்க விடாமல், அதாவது அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன்றதை நான் அவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா இவங்களை வச்சு கட்சி நடத்தினா ஒரு பிரயோஜனமும் நடக்காது. இதுதாங்க சார். யாருங்க சார்? மற்றவங்க. ஆமாங்க சார். இது பார்த்தீங்கன்னாங்க சார், இப்போ வந்து ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை விட்டு விலகி போயிடுறாங்களே வெளியே. அரசியல்ன்றது அவங்களுக்கு புதுசு, அதை விட்டு விலகி போயிடுறாங்களே வெளியே. இதை கொண்டுட்டு வந்து செய்யணும் அப்படின்றதில்ல. ஏற்கனவே இப்போ அருணாச்சலம்ன்றவர் ஒரு வக்கீலாக இருக்கிறாரு, மௌரியான்றவர் ஐஜியாக இருக்கிறாருன்னா, ஒரு போலீஸு ஒரு வக்கீல் அவங்க வந்து அரசியலுக்குள்ளார இருக்கிறாங்கனாலே இப்போ ஒரு சாமானிய மனுஷன் வந்து கேள்வி கேட்குறதுக்கே பயந்துக்கிறாங்க. இப்போ பார்க்க போனால் நிறையா பேர் வந்து பேசாமல் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள பொது வெளியில் கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்தி ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு ஆரம்ப நிலையில் இருந்தவங்க தானே, அரசியல் அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றப்ப யார் இருப்பாங்க? இது தெரியாமல் வந்து கட்சியில் வந்து யாரும் வந்து இணைய மாட்டாங்கிறாங்க அப்படின்னு இவங்க பொய்யா பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். எப்படிங்க சார்? ஆமாம் சார். எப்படி பரப்புரைன்னா, அவங்க என்கிட்ட பேசின ஆடியோ எல்லாமே இருக்குல்ல, டெலிஃபோனிக் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட அப்படியே நல்லபடியாக பேசுகிறாங்க. இப்போ கமல் சார் துணைத் தலைவர்னு இவரை போட்டிருக்கிறாரு, தங்கவேல் சார்கிட்ட சொல்கிறப்ப நாங்கள் போன வாரம் சொல்கிறோம், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ரெஸ் மீட் வைப்போம் அப்படின்னது என்ன பண்ணுறாரு, சரி ப்ரெஸ் மீட்லாம் வைக்காதீங்க, நாளைக்கே கமல் சார்கிட்ட பேசிட்டு இதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணுறான்றாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோன் அடித்தா எடுக்கிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே அவர்கிட்ட தப்பாக சொல்கிறதுனால என்ன ஆகிடுது, நாங்கள் இந்த அளவுக்கு வரமாட்டோம்னு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸில் போகிறாங்க சார். அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே கட்சியை வழிநடத்த தெரியல. தேவைப்பட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குடும்பம் அழியிறதோ இல்லை மற்றவங்கள பற்றியே எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தணுமோ பண்ணி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்கன்றது பார்த்திங்கன்னா கட்சியில் நிறையா பேர் இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாதனால தான் இன்றைக்கி கட்சி 0 நிலமையில் இருக்குது. ஒன்றா இணைக்கிறது அப்படின்னா சார், பொதுவாக நீங்கள் பாருங்கள், கட்சியில் அரசியல்ன்ற பின்புலத்தில் இருக்கிறவங்களே யோசிக்கிற இடம் இது என்னென்னா, போலீஸ் அதிகாரிகளையும் சட்டங்களை அந்த வக்கீலையும் எதிர்த்து பண்ணுற பட்சத்தில் இவங்க ஃபஸ்ட்டு பயந்துக்கிறாங்க. ஒரு சராசரி மனுஷங்க வந்து ஒரு முன்னாடி வா அப்படின்னு நான் பேசுகிறப்ப ஒரு மீடியாவில் சொல்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முன்ன நின்று வாங்க அப்படின்னா யாருமே வரமாட்டாங்கிறாங்க. அதுதான் அவங்களோட பலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேங்க சார். கமல் சாருக்கு என்ன கோரிக்கைன்னா, இவங்களை வச்சுட்டு நீங்கள் கட்சி நடத்துனீங்கன்னா எப்படி கட்சி விளங்கும்? அடிப்படை மக்களோட தேவைகள், அதாவது நாடை விட்டுருங்க, அவரோட ரசிகர்களே அவரை விட்டு போயிட்டுருக்கிறாங்கன்ற விஷயம் கூட அவர் தெரியாமல் இவங்க சொல்கிற செய்தி வச்சுட்டு அவர் செயல்பட்டார்னா எந்த நிலைமையில் இருக்கும்? மகா மட்ட ரகமான செயல்களை செஞ்சிகிட்ருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அப்போ கமல் சார் வந்து டெல்லியில் போய் பதவி ஏற்கிறாரு அப்படின்னா
ஒரு ஆள் வந்து ஃப்ளைட் பிடிச்சி போனான்னா கிட்டத்தட்ட 40,000 50,000 செலவு பண்ணிட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்தது அங்கே இருக்கிற மாநில செயலாளர் இவங்களை பார்த்தது போய் பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வந்தாங்களேன்றதில் அவங்க வந்து அவங்கள முன்னிறுத்துறது தயாராக இல்லை. இவங்க ஏதாவது பேசி ஒரு 4 சீட்டு வாங்கிட்டா அங்கே இருக்கிறவங்கள வச்சு வந்துடலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை நோக்கி தான் போகிறாங்களே வெளியே. இது தெரியாமல் கமல் சார் வந்து காந்தியை பற்றியும் அதையும் பேசுகிறாருன்னா, அங்கே இருக்கிறவங்களே கோட்ஸே மாதிரி இருக்கிறாங்கன்னா அவர் இந்த மாதிரி செயல்பட்டு பிரயோஜனம் இல்லை. கை காசு போட்டு கட்சி நடத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இந்த லட்சணத்தில் இருந்தால் அப்புறம் எப்படி கட்சி வளரும்? இது கமல் சார் கட்சிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இந்த மாதிரி செயல்களை எதிர்த்து பண்ணணும். ஒரு போலீஸ் அதிகாரியும் ஆதாரங்கள் ஸ்நேகன் பேசினதாகட்டும், என் பொண்ணு வந்து அங்கே கட்சி ஆஃபீஸில் எல்லாமே என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. இத்தனைக்கும் என்னென்னா, இது விஷயமா நான் ஹைகோர்ட்லேயே ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். இது நான் அவங்கள நினச்சா அவங்கள வந்து கேஸில் உள்ளார கொண்டுட்டு வர முடியும். நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க அதை சட்டம் பண்ணல. மக்கள் நீதி மையம் கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா சார், பொதுவாக இருக்கிற அந்த மேல்மட்ட இப்போ மற்ற கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கட்சிக்குள்ளார வந்து அடிச்சுப்பாங்களே வெளியே கட்சியை விட்டு தர மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களோட வளர்ச்சிக்காக கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்க இடைஞ்சலாக இருந்தால் அவங்க மேலே வேறு யாரையாவது வச்சு பாலியல் குற்றத்தை சுமத்தி அவங்கள கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுறப்ப அவங்க வீட்லேயும் பிரச்சனையாகி வெளியிலையும் சொல்ல முடியாமல் கட்சியை விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி செயல்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 இடத்துல நடந்திருக்கு. ஸ்நேகன் என்ன சொன்னார்னா, ஸ்நேகன் வந்து தான் ஃபஸ்ட்டு என்னை இந்த மாதிரி தூக்குறப்ப அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை. நான் ஸ்நேகன் சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கட்சி விட்டு இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு பொண்ணை பிரச்சனை பண்ணதாக சொல்கிறாங்களே அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் பிரச்சனை பண்ணலைங்க, பிரச்சனை பண்ணவங்க கூட நீங்கள் இருந்தீங்க, அதனால தான் உங்களை கட்சியை விட்டு தூக்கினான்றாங்க. அந்த பொண்ணுக்கிட்டே போய் கேட்டேன், ஏன்னா அந்த பொண்ணு என் மேலே மதிப்பாக தான் இருக்கிற பொண்ணு. அப்படி ஒன்று நடந்ததே அந்த பொண்ணுக்கு தெரியல. புகார் அது எல்லாமே என்கிட்ட ஆடியோ இருக்குது. சார் பொண்ணு அந்த புகாரில் ஜெயிலுக்கு நான் போகலைங்க சார். இந்த புகார் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் என் மனைவி என் குடும்பம் என்னை விட்டு விலையில் அனுப்பிச்சிருச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி நான் என் மனைவி மேலே நான் என்னோடய ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுருந்தேங்க. அதை அபகரிக்கிற நோக்கத்தில் என் மனைவியோட சொந்தக்காரங்க இவங்களோட சேர்ந்து என் மேலே பொய்ப்பழி போட்டு என்னை ஜெயிலில் நான் கத்தி எடுத்து கொலை பண்ண வந்தேன்ட்டு என்னை ஜெயிலில் போட்டாங்க. பாலியல் குற்றச்சாட்டுக்காக நான் இது பண்ணல. பாலியல் குற்றச்சாட்டுன்றது வந்து என் மனைவி வந்து என்னை வீட்டை விட்டு அணைச்சது இல்லாமல் எனக்கு எதிராக வந்து இவன் கேரக்டர் சரியில்லை அதனால் நான் இது பண்ணிட்டேன்றதை கொண்டுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட நான் எனக்கு இதில் 3 கேஸ் வந்துருச்சுங்க சார். 3 கேஸ் நான் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், எந்த தப்புமே பண்ணாமல். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா சார், என்னோடய பிரச்சனைகள் நான் இவ்வளோ காலம் நான் இருந்ததில் எனக்கு வந்து போலீஸ் ஆகட்டும் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அது எப்படி சட்ட ரீதியாக சந்திக்கணுன்றது தெரியும். ஆனால் இதே நிலைமையில் கட்சி கமல் சாரோட கட்சி போயிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவர் இனிமேலாவது இதை பரிசீலித்து நல்ல சூழ்நிலைகளுக்கு கொண்டுட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் சார். சார் எனக்கு வந்து கமல் சார் வந்து மக்களை மாற்றி கொண்டுட்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன்ற பட்சம் கட்சியில் இணையறதுக்காக தான் சார் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, மற்ற கட்சி மேலே எனக்கு விருப்பம் கிடையாது சார். ஓகேங்க சார், நான் கேட்குறது என்னென்னா, கமல் சார் தனித்து நின்னப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு வந்துச்சு? அப்போ அவர் தனியாக தானே நின்னார், கை காசு போட்டு நின்னப்போ அவருக்கு எந்த ஆதரவுமே வரலான்றப்ப அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்றது நம்ம முடிவு பண்ண முடியாதில்ல. அவருக்கு அரசியலுக்கு வந்ததே காலங்கள் கடந்து இருக்கிற காலத்தில் ஏதோ ஒன்று பண்ணி அப்படியாவது போய் ஏதாவது வரலான்னு கூட அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அவர் எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னப்போ எந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சது? இல்லைல்ல. ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணுன்னு இப்போ சொல்லலைங்களே சார். அவர் மக்களை காப்பாற்றணும். இன்ன வரைக்குமே சார் இவர் வந்து எந்த ஊழல் செஞ்சிட்டாரு, எந்த விதத்தில் வந்து நாட்டுக்கு ஒரு அநீதியாக செஞ்சுருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் கை காசு போட்டு இவங்களை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஏதோ நம்மளால் ஒரு 4 நல்ல விஷயங்களாவது வரட்டும். அரசியல்ன்றது வந்து
அரசியல்ன்றது ஒரு நியாயமான விஷயங்கள் படித்தவங்க வரட்டும்னு தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் ஆதரவு கொடுக்காதனால அவர் அந்த வழியில் போயாவது பண்ணலான்னு தான் போயிருக்காரு வழி. அவர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியலைங்க சார். அப்போ வந்து அவர் பேட்டரியும் டிவியும் உடைச்சது வந்து அப்போ திமுகவை எதிர்த்திருந்தார், மக்களை நம்பி இருந்தார். உடைச்சதுக்கே பலன் இல்லைல்ல. மக்கள் கைவிட்டுட்டாங்கன்னா சார், அரசியல் வந்து இதில் நிறைய கற்றுக்கிடவே இல்லை சார். அவர் நம்ம வந்து நின்னதுமே மக்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவர் நினச்சார். ஆனால் கட்சிக்குள்ளாரே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது அவருக்கு இன்னமுமே தெரியல. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம பிரபலமாக இருக்கிறது தான் பிரச்சனையை. நம்மளை மாதிரி சக மனுஷங்களாக இருந்து பார்த்து பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் வந்து சந்திக்கவே முடியாத இடத்துல இருக்கிறதுனால இவங்க இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி கட்சியில் ஆள் கிடையாது. ஆதாரங்கள் எப்படின்னாலும் இப்போ வந்து என்ன இது வந்து எல்லா ஆதாரங்களும் நான் கட்சி ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்டேன். இதை நான் நினச்சா நான் சேலத்திலேயே வந்து ஒரு கலெக்டர்கிட்டையும் இல்லை எஸ்பி ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி செய்கிறாங்க, கட்சியை வச்சு சட்டவிரோதங்கள் பண்ணுறாங்க, இதை அனுமதிக்காதீங்கன்னு என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் அது என்னென்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு தகவலை தெரிவிச்சுட்டு எதுனாலும் பண்ணலான்றதை நான் இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.